ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனையை பாருங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கை வையாதே. சீக்கிரமாய் கை வையாதே அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது யார் தலையிலையும் நீ சீக்கிரமாக கை வைக்காத, அது ஒரு காரணம். இன்னொன்று, யாரையும் பலாரனை இழுத்துறாத. 4 வார்த்தையே சொல்லிட்டு போயேன், அதுக்கு ஏன் கையை நீட்டுத? இதுதான் உலகம் சொல்லும். நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருவன் மேலும் சீக்கிரமாக கையை வையாத, மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீ உடன்படாதே, உன்னை நீ சுத்தவானாக காத்துக்கொள், சுத்தவானாக காத்துக்கொள். காலேஜில் படிக்கிற ஒரு பையன் வாசலிருந்து ஹாஸ்டலுக்கு நடந்து போகணும். அப்பொழுது பார்த்து அவனுடைய நண்பர்கள் ஒருவர் 2 பேர் பைக்கில் வராங்க. வரியா, நானும் ஹாஸ்டல் தான் போகிறேன். அவனை ஏற்றிட்டு போகிறாங்க. 3 பேராக போகிறாங்க. அந்த 2 பேருமே போதை அடைந்திருக்கிறார்கள். நேராக வந்தால் இங்கே வந்து வார்டன்ட்ட மாட்டுதாங்க. அப்போ இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, அவன் கூட வந்தது யார், தண்ணி போட்டிருந்தாங்கன்னா இல்லை இல்லை. அவனும் தங்களை கொண்டு வந்த நண்பனை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில பொய்களை சொல்லுகிறான். உடனே அந்த ஹெச்ஓடி அவனை உங்கள் அப்பாவை வர சொல்லு, அப்படி ரொம்ப பயமுறுத்தல். ஏன்னு கேட்டால், இப்படி விட்டாச்சுன்னா இவன் நிறைய தப்புகளுக்கு ஒத்துப்போவான், இவன் கெட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹெச்ஓடி சொன்னதாக நான் அறிந்தேன். உண்மையை பாருங்க, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். யார் கூட சேர்ந்ததுனால நமக்கு இழிவான பெயர் வரும் தெரியாது. அதனால் எல்லாவற்றிலும் ஐயோ அவன் செஞ்சானு நான் செஞ்சேன் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நம்ம சுத்தவானாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதை நாம் செய்ய அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, சுத்தவானாய் விரும்புகிற கர்த்தர், சுத்தவானாகவே வாழ எங்களுக்கு தேவையான பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.